ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் மேவன்னா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேவன்கிறது ஜாவா ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு பில்டு ஆட்டோமேஷன் டூல். இதை நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஓப்பன் சோர்ஸ், அதனால் லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை. மேவன் முதல்ல ஜாவா ப்ராஜெக்ட்டுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ சி ஷார்ப், ரூபி மற்றும் ஸ்கேலா போன்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணி பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே பயன்படுது. மேவன அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தான் டெவலப் பண்ணாங்க. இது ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷனுக்கு ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அதாவது பிஓஎம்ங்கிறத அடிப்படையாக கொண்ட டிக்ளரேட்டிவ் அப்ரோச்சை தான் யூஸ் பண்ணுது. பிஓஎம்ங்கிறது ஒரு சென்ட்ரல் கான்ஃபிகரேஷன் ஃபைல், அதாவது பிஓஎம்.எக்ஸ்எம்எல். இந்த ஃபைலில் தான் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனும் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸும் இருக்கும். மேவன் இந்த ஃபைலை யூஸ் பண்ணி தான் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணும். இது பொதுவாக ப்ராஜெக்டோட ரூட் டைரக்டரியில் தான் இருக்கும். இந்த ஃபைல் தான் ப்ராஜெக்ட்டோட ப்ளூ பிரிண்டாகவோ அல்லது ரோட் மேப்பாகவோ செயல்படுது. மேவன டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதலாவது மேவன் ஒரு ப்ராப்பரான ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை உருவாக்குவதன் மூலம் டெவலப்பர் வெவ்வேறு ப்ராஜெக்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கும் வழிவகுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மேவன் ப்ராஜெக்ட்டில் 4 ஃபோல்டர்ஸ் இருக்குது. 2 டெவலப்மெண்ட்டுக்கும், 2 யூனிட் டெஸ்டிங்கும் யூஸ் ஆகுது. யூனிட் டெஸ்டிங்கிறது டெவலப்பர் அவரோட கோட டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான். அதனால யூனிட் டெஸ்டிங் ஃபோல்டர் புரொடக்ஷன் சோர்ஸ் கோட்ல, அதாவது ஃபைனல் ப்ராடக்ட்ல இன்க்ளூட் ஆகாது. 2வது மேனேஜ் டிபெண்டன்சிஸ். மேவன் நமக்கு பதிலா டிபெண்டன்சிஸ மேனேஜ் பண்ணுது. மேவன் சென்ட்ரல் ரெபாசிட்டரி, அதாவது mvn-repository.comல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாவா லைப்ரரீஸ், எக்ஸ்டர்னல் லைப்ரரீஸ் மற்றும் பிளகின்ஸ டவுன்லோட் பண்ணி, அத லோக்கல் ரெபாசிட்டரி ஃபோல்டரான .m2ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. 3வது மேக்கிங் த பில்ட் ப்ராசஸ் ஈஸி. மேவன் பில்ட் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுது. பில்ட் ப்ராசஸ்ங்கிறது பொதுவாக சோர்ஸ் கோட கம்பைல் பண்ணி, பேக்கேஜிங் பண்ணி, பின் டெஸ்ட்டை ரன் பண்ணுறது. இது டெவலப்பரோட நேரத்தையும் எஃபர்ட்டையும் சேவ் பண்ணும். இந்த .m2 ஃபோல்டரை தான் மேவன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கும். 4வது கிரியேட் தி ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன். மேவனில் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் மற்றும் ரிப்போர்ட்டை தானாகவே உருவாக்க முடியும். 5வது மேவன் பெஸ்ட் ப்ராக்டிஸை ஊக்குவிக்கிறது. அதில் யூனிட் டெஸ்ட் கேஸை லொக்கேட் பண்ணுறதுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான நேமிங் கன்வென்ஷனை யூஸ் பண்ணுது. 2வது டெஸ்ட் சோர்ஸ் கோட ப்ரொடெக்ஷன் சோர்ஸ் கோட்ல இருந்து செப்பரேட்டாக வச்சிருக்க உதவு பண்ணுது. 3வது மேவன் கஸ்டம் பண்ணி டெஸ்ட் கேஸை பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுவாகவே சூட்டபிளான டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மேவன் குவாலிட்டியான ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குது. மேவன்ங்கிறது சிம்பிளா ஜாவா ப்ராஜெக்ட்டுக்குரிய டெவலப்மெண்ட் ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, ரிப்பிட்டேட்டிவான டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறது தான். ஒரு கன்சிஸ்டன்சியை ப்ராஜெக்ட் முழுதும் உறுதிப்படுத்துது. எனவே டெவலப்பர் பல ப்ராஜெக்ட்ல ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ்.